சொல்கிறோம். இந்த வருடத்திலும் 10 மாதங்களை கடந்து வரவும் 11வது மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறேன். கடந்த காலமெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக செய்த யாவையும் நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். இந்த துதி ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொண்டு உமக்கு ஆராதனை செய்யவும் உம்மை துதித்து பாடவும் எங்களை தெரிந்து கொள்கிறே நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் பற்றியது வந்து உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரி புஷ்பா ராஜன் அவர்களுக்காக, அன்பு மகளுக்காக நன்றி சொல்கிறோம். நாளிலே அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறேன். அவர்கள் மூலமாய் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்காக நீ சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போவதே இல்லை. ஆண்டவரே, நீ பேசுகிற ஆண்டவராக இருக்கிறேன். வாக்கு தத்தங்களை தருகிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறேன். எங்களோடு உடன்படிக்கை செய்கிற கர்த்தராக இருக்கிறேன். எப்போதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். நம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்கிறோம். புதிய மாதத்தில் ஆண்டவரே, நீ எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சொல்கிறோம். ஆபிரகாமோடு நம்முடைய வார்த்தையை கொண்டு பேசினேன். யோபோடு கூட பேசினேன். யாக்கோபோடு கூட பேசினேன். ஆண்டவரே, நாளிலும் நம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீ பேசியிருக்கிறேன். அந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகள் வெறுமையாய் போவது இல்லை. அந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம். அதனாலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் குற்றம் இல்லாதவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கரை திரை அற்றவர்களாய் வாழும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, யோபு சொன்னது போல எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் வைத்திருக்கிற மகா உன்னதமான தேவ திட்டத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அந்த திட்டங்கள் நிறைவேறும்படியான கிருபைகளை தான் எங்களுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற எல்லாருக்காக சொல்லிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள் எல்லாருக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பல்வேறு நிமித்தமாக, பற்பல சூழ்நிலைகளின் நிமித்தமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களுக்காக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நினைவு கூறும்படியாக சொல்லிக்கிறோம். புதிய மாதத்திலும் நடைபெற இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக சொல்லிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறார். ஓய்வு நாள் பாடசாலை ஊழியர்கள், வாலிப பெண்கள் ஊழியர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கங்கள், ஆண்கள் ஐக்கிய சங்க ஊழியர்கள், ஆண்டவரே, சேகர உபவாச ஜபங்கள், சேகர முன்னிரவு ஜபங்கள் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, திறப்படுத்தலுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். நாமும் ஆண்டவரே மகிமைப்படும்படியாக சொல்லி